Hi, welcome to Everyday Health Podcast. என் பேர் அருணாச்சலம் and I'm the founder of Steppies. So Steppies is a company we make customized insoles and footwears for common foot problems. So today இங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் கலைச்செல்வியன் இருக்காங்க. So he is a physiotherapist with over 20 years of experience and he specializes in orthopedic, geriatric and sports physiotherapy. Welcome to the show, doctor. Yeah. Thank you, sir. Thank you so much. Thank you for the warm welcome. So, thank you. So, in the podcast or purpose பார்த்தீங்க அப்படின்னா we have seen that there are two common issues, doctor. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், அதாவது ஒபிசிட்டியாக இருக்கட்டும், டைப் 2 டயபிட்டிஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொன்று ஒரு காமன் ப்ராப்ளம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம்ஸ், அதாவது நீ ப்ராப்ளம்ஸ், ஆங்கிள் ஆர் லோவர் பேக் பெயின், நெக் பெயின், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த பாட்காஸ்டோட சோல் பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா டு பில்ட் மோர் அவேர்னஸ். ஸோ வி வாண்ட் அவர் ஆடியன்ஸ் டு நோ மோர் அபவுட் இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் என்னென்ன இருக்குது அண்ட் அதை எப்படி அட்ரஸ் பண்ணலாம், அண்ட் இன்கேஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது இந்த பாட்காஸ்டோட பிரைமரி பர்பஸ், டாக்டர். இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ்ஸ். ஆக்சுவலி நிறைய பேர் இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் தேர் நாட் ஸ்டெப்பிங் ஃபார்வர்ட் டு டூ திஸ். But to congratulate you and also all the very best for your future podcast as well. Sure. Thank you so much, doctor. Thank you. So before we start the podcast, just a basic introduction. How did you get into this medical profession and more specifically physiotherapy? Okay, so it's a big story. So basically இன்னைக்கு இருக்கிற physiotherapy awareness மாதிரி ஒரு 25 years முன்னாடிலாம் கிடையாது. when I started applying for என்னோட என்ட்ரன்ஸ்க்குலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா when I approached for physiotherapy, ஃபஸ்ட்டு என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருந்ததுன்னா ஒரு ஒயிட் கோட் கிடைக்கும் ஜாயின் பண்ணலாம் ஓகே அப்படின்றது தான். ஸோ ஏன்னா அந்த ஒயிட் கோட் போடுறதுன்றது இட் இஸ் லைக் மெடிக்கலாக அந்த டைமில் வந்து இட் வாஸ் லைக் வெரி வெரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு இது. தென் அதுதான் பேசிக்காக நான் உள்ளே வந்தது. இட் வாஸ் லைக் நாட் லைக் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃபிசியோனா என்னன்றது தெரியாமல் தான் உள்ளே வந்தேன். ஓகே. Once I started doing this, படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா when we see this OPDs இந்த படிக்கிற சமயங்கள இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் லைக் வெரி குட் ஒரு ரெஸ்பான்சஸ் இருந்தது பேஷண்ட்ஸ் கிட்ட. தே ரெஸ்பெக்ட் அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு சரியாச்சுன்னா அவங்க கொடுக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம், நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திருப்தி இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் த பியூட்டி ஆஃப் மெடிசன். ஸோ இனிஷியலாக அது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் இல்லை இப்போ ஜாயின் பண்ண போகிற +2 எக்ஸாம்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு மெடிக்கல்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தே கெட் இன் அந்த ஃபஸ்ட்டே அந்த கோட் போடுறது, ஒன்ஸ் த அப்ரிசியேஷன் ஆஃப்டர் தே ட்ரீட் த பேஷண்ட், அந்த ரெக்கவரிங் பார்க்கறது, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கரியர் வந்து ஃபார்வர்டாக கொண்டு போகிறது. ஸோ தட் இஸ் வெரி வெரி யூனிக். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோர் தென் எனி திங் வாட் வி டூ. இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் என்னை அப்படியே கண்டினியூ பண்ண வச்சது. ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் physiotherapy. Yeah. Nice. Okay. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 years-ஆ யூ பீன் ப்ராக்டிசிங். ஸோ நீங்கள் ஆரம்பிச்சப்ப யூ வுட் ஹவ் சீன் ஒரு சர்டன் டைப்ஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ் ஆர் அப்போ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு என்விரான்மெண்ட் இருந்திருக்கும். அண்ட் இப்போ அண்ட் மாடர்னா இப்போ தெர் ஆர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஸோ ஃபிசியோதெரபிஸ்டோட அப்ரோச் வந்து டு யூ திங்க் இட் இஸ் த சேம் ஆர் நல்லாவே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கா? or what do you feel, doctor? இல்லை அன்னைக்கு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லிமிட்டட் ஸ்கோப். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அதுவும் ஒரு டிஸ்டிங்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பீஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்சட்டாலிட்டிஸ் வந்து பெருசாக இல்லை. இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிறது இட் இஸ் அ வைட் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லலாம். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி டென் டு யூஸ் ஒன்லி த மொடாலிட்டிஸ் பிகாஸ் ஐ வாஸ் த ஒன் ஹூ டிட் த ஃபர்ஸ்ட் மேனுவல் தெரப்பி இன் சென்னை. ஸோ அது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா த வே பீப்புள் என்ன ஃபர்ஸ்ட் கிளினிக் இன் மேலே போது ஃபீல் லைக் இவர் ஏதோ கையை உடைக்கிறாரு, காலை உடைக்கிறாருன்ற மாதிரி தான் மேனுவல் தெரப்பிக்கு இருந்த ஒரு ரெஸ்பான்ஸு. பட் வி மேட் ஷூர் லைக் பேஷண்ட்ஸ்க்கு அதை புரிய வச்சோம். ரைட், வாட் டஸ் இட் ஒர்க்ஸ். இப்போ எஸ்பெஷலி சர்டன் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாத்ரைட்டிஸ் ஷோல்டர்ஸ் தான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசக்கணக்கில் தே யூஸ் டு ட்ரீட்மெண்ட் வெறும் வேக்ஸ் மட்டுமே கொடுத்து தே யூஸ் டு கோ ஃபார் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் மோர் தென் 3-4 months. பட் இந்த மேனுவல் தெரப்பிலாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஃபெல்ட் லைக் ஓகே 3 வாரத்தில் தே ஆர் கெட்டிங் பெட்டர். ஸோ அதுவும் இமீடியட்டாக நம்மளால பண்ண முடியாது. வி நீட் டு கன்வின்ஸ். ஸோ இன்னைக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செஷனே வந்து வி கேன் ஸ்டார்ட் வித் மேனுவல் தெரப்பிஸ். பட் அன்னைக்கு அந்த மாதிரி அப்ரோச் நம்ம பண்ண முடியல. ஏன்னா தே ஹேவ் அ பெர்செப்ஷன் லைக் வந்து முதல்ல தே ஹேவ் டு ஒரு கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் தெரப்பி நம்ம என்னன்றது கொடுக்கணும். அதுக்கப்புறம் தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், புரிய வைக்கணும், அவங்களுக்கு நம்ம மேலே கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வி டிட் எக்ஸ்ட்ரா. ஸோ ஆனால் கிராஜுவலி இட் எவால்வ்டு லைக்
ஆல் த மெடிக்கல் எப்படி எவல்யூஷன் நடக்குதோ ஸோ ஃபிசியோதெரப்பிலையும் அந்த எவல்யூஷன் நடந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி, நான் முன்னாடி சொன்னது இட்ஸ் அ வெரி வைட் ஸ்பெக்ட்ரம். ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. இது ரொம்ப சிம்பிளாக மீன் பண்ணணும் அப்படின்னா எல்லா மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஒரு செக்மெண்ட்ஸில் இருப்பாங்க. ஃபிசியோதெரப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன்ஸ் இப்போ இருந்தாலும் பட் ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு இருக்கக்கூடிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவிலேஜ் என்ன இல்லை ஒரு ஹானர் என்னன்னா, ஸோ வி கேன் ட்ரீட் ஆல் த கண்டிஷன்ஸ். கைண்ட் ஆஃப் லைக் வந்து நம்ம ஆர்த்தோ மட்டும் கிடையாது, ஒரு அஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் வி ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக் கேசஸ், கைனக் கேசஸ், நியூரோ கேசஸ், கார்டியக் கேசஸ், ஃபிட்னஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிளாக எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் லைக் முன்னாடி வந்து ஈவன் ஃபிசியோதெரபிஸ்ட்கே நிறைய பேருக்கு இது புரியாமல் இருந்தது. ஓகே இவ்வளோ ஸ்பெக்ட்ரம் இருக்கா, நம்ம பண்ண முடியுமா? ஸோ எல்லாருமே வெறும் பெயின், வெறும் ஸ்ட்ரோக் ரிஹாபிலிட்டேஷன்ஸ் இல்லை பார்க்கின்சன் கேசஸ் இந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே இருந்தது. பட் திஸ் விண்டோ ஓப்பன்ட் அப். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வி அண்டர்ஸ்டுட் லைக் ஓகே இவ்வளோ இருக்கு, வை கான் வி பிச் இன் தே. ஒரு டெலிவரிக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்டால சப்போர்ட் பண்ண முடியும், நார்மல் டெலிவரிக்கு முக்கியமாக. அதே மாதிரி போஸ்ட்நேட்டல் ரெக்கவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால பண்ண வைக்க முடியுது, ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ ஷார்ட்டராக டியூரேஷனில் அவங்கள ரெக்கவர் பண்ண வைக்க முடியுது. இது எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு சேஞ்சஸ். ஸோ இதை வந்து லாங் டேர்மில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் கெட்டிங் பெனிஃபிட். இப்போ பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சர்வேட்டிவ் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் விச் கம்ஸ் டு எவ்ரி ஒன். பட் ஆனால் ஒரு 25 years முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா கிடையாது. ஸோ தட் வாஸ் லைக் தேர் மென்டாலிட்டி வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஸ்டார்ட் டைரக்ட்லி அப்ரோச்சிங் வித் ஃபிசியோதெரபிஸ்ட். டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கு அப்படின்ட்டு தே ஸ்டார்ட் பிலீவிங் த ப்ரொஃபஷன். ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு குட் பாயிண்ட்னு சொல்லலாம். ஓகே நைஸ். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்னா ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் டைம்ஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டாகவே ஆயிடுச்சு. கரெக்டாக அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கன்சர்ன்லாம் ரொம்ப அக்ரிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்ட், அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட்லி. எஸ். ஓகே ஸோ கரெக்டான டைமில் they'll have to come up and meet a doctor or a physiotherapist so that அவங்களோட கன்சர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப குவிக்காக அட்ரஸ் பண்ணும். early the intervention always it is better. ஸோ ஏன்னா டே ஒன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் ஆல்வேஸ். அதுதான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். when we progress something automatically there will be a cumulative things adds to this. ஸோ அந்த குமுலேட்டிவா ஒரு விஷயங்கள் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டரி கண்டிஷன்ஸ் தான் ட்ரீட் பண்ணிட்டு இருப்போம், நாட் த பிரைமரி. ஸோ பிரைமரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பேஷண்ட்ஸுமே சொல்றது தான். சி இந்த பேஷண்ட் அப்ரோச்சஸ் த டாக்டர் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஃபிசிஷியன் ஆர் எனி மெடிக்கல் ப்ரொஃபஷன் அவங்க என்ன கன்வே பண்றாங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு பர்சீவ் ஆகிறது. ஸோ அவங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும், தே வில் நாட் அதை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால வரக்கூடிய மற்ற விஷயங்களை தான் அவங்க முதல்ல சொல்லுவாங்க. ஸோ வி ஹேவ் டு எவாலுவேட் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த எவாலுவேஷன் நம்ம எங்கே பண்ணணும் அப்படின்னா ஸோ ஓகே இதோட காசேட்டிவ் ஃபேக்டர் என்ன இருக்கலாம் அப்படின்றது நம்ம வி வில் கோ தேர். ஸோ அப்புறம் தான் அவங்களுக்கே புரியும் ஓ இதனால தான் நமக்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்றது. ஸோ தட் இஸ் த வே ஆஃப் அதுக்காக தான் அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் பெட்டர். அண்ட் ஆல்சோ நெக்லிஜென்ஸ் ஷுட் நாட் பி தேர். பிகாஸ் நெக்லிஜென்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். லைக் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் நெக்லிஜிங் தேர் கண்டிஷன். அது ஹெல்த்தை மட்டும் நெக்லிஜென்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை. அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 years 30 yearsல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒருத்தருக்கு. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம், செர்விக்கல் இஷ்யூஸை எடுத்துக்கலாம், இல்லை ஒரு நீ பெயின் இந்த மாதிரி வருது அப்படின்னா அன்னைக்கே அது பார்த்துறது பெட்டர். பட் அவங்களோட பர்செப்ஷன் என்ன ஒரு வெயிட்னால எனக்கு வந்துருச்சு, இல்லை ஐ ஹாவ் சம்திங் எல்ஸ், எனக்கு ஒரு போஸ்டர் மட்டும் தப்பா இருக்கு அதனால இது வந்துருச்சுட்டு தே கெட் இன்டு டிஃப்ரெண்ட் மோட்ஸ். இமீடியட் அதோடவே போய் வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்றேன் இல்லை நான் ஃபிட்னஸ் பண்றேன்னு பண்ணுவோம், தட் கெட்ஸ் டேமேஜ். அப்போ என்னன்னா பெர்மனெண்டா வந்து பார்த்தீங்கன்னா they are not able to get into that physical activity. So again that will leads to further weight gain or further complications. So அதனால the early intervention or just a consultation is always better. ஓகே டாக்டர். ஸோ இப்போ நம்ம பார்க்குறப்ப இந்த ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம்ஸ் இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக ஆஃப்டர் இந்த ஐடி ஸோ ஒர்க் ரொம்ப உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனால அண்ட் அகெயின் இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய ஃபிசிக்கலாக பண்ண ஒர்க் எல்லாமே நல்லா குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஆக்சுவலி மோர் லைக் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கேஸில் என்ன மாதிரி ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் நிறைய பார்க்குறீங்க? ஸோ ஜென்ரலாக நம்ம என்னென்னா சார் இந்த கொஸ்டினில் ஐ வாண்டட் டு ஆட் ஒன் மோர் பாயிண்ட். நம்ம என்னென்னா மோஸ்ட்லி வி ஆர் லுக்கிங் இன்டு ஒன்லி ஐடி
இல்லை ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ ஆர் இன்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்ல மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். பட் தேர் ஆர் அதர் பீப்புள்ஸ் ஹூ ஆர் அரௌண்ட் சப்போர்ட்டிங் திஸ். எப்படி சொன்னா இந்த ஐடி அண்ட் அதர் பீப்புள்ஸ்க்காக ஒரு சப்போர்ட் பண்ணுற குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரைவர்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா when we look into the ஒரு டீ ஷாப் கடையில் நின்றுட்டே இருக்கவர் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர்ஸில் நிற்கிறவங்க, இந்த மாதிரி மல்டிபிள் வெர்சலிட்டி ஆஃப் பீப்புள்ஸ். அது அந்த ப்ரொஃபஷன் எங்கே அப்படின்னா எல்லா ப்ரொஃபஷன்லையுமே அது ஆக்குபேஷனல் ஹசார்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆர் ரிமோட் ஜாப்ஸ், இது மட்டும் வந்து காம்ப்ளிகேஷன் கிடையாது. பிகாஸ் நம்ம ஃபோக்கஸ் வந்து நம்ம அதில் வச்சுட்டதுனால we are not looking at the outer world. ஸோ அவுட்டர் வேர்ல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் ஆட்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொஃபஷன். டே இன் அண்ட் அவுட் ஒருத்தர் வீட்டுக்கு வெளியே வந்து என்ன பண்ணாலும் இட் இஸ் தேர். ஸோ அண்ட் ஆல்சோ எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் ஆல்சோ தேர். ஸோ இதில் நம்ம இப்போ பேசிக்காக பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பெயின்ஸ் சம்டைம்ஸ் இந்த ஜாயின்ஸ், எஸ்பெஷலி லோவர் செக்மெண்ட்ஸ், லோ பேக், இந்த மாதிரி பெயின் பார்க்குறோம். ஸ்ப்ரெயின்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக, ஏன்னா பிகாஸ் அவங்க ட்ராவல் பண்ணுறது, இல்லை மேபி ஒரு ஃபுட்வேர் தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்வேர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்ப்ரெயின்ஸ் இருக்கிறது, இல்லை மசில் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ரெப்பிட்டேட்டிவ் யூஸ் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது ஓவர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். அண்ட் சம் கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சர்க்குலேட்டரி இஷ்யூஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காங்க, டிராஃபிக் சார்ஜன்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் who are sitting for too long பட் கால் தொங்க போட்டே வச்சுட்டே இருப்பாங்க. மேபி ஷாப்ஸ்ல இருக்கிறவங்க, நின்றுட்டே இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா they have this vascular issues. So these are the prime things which we see. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடியது இந்த பெயின் தான். ஸோ பட் ஆனால் அதுக்கான பேக் அண்ட் ஹிஸ்ட்ரி இஸ் டிஃப்ரெண்ட். பட் பிரைம் ஹிஸ்ட்ரி இஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த ப்ரொஃபஷனில் வரக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ். புரியுது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்னொன்று ஒரு டாக்டர் சார், நீங்கள் இப்போ நம்ம ஐடி செக்டரில் இருக்கவங்கள பற்றி பேசணும். அண்ட் அகேன் ஒரு காமன் ப்ரொஃபஷன், ஒரு ரீட்டெயில் ஸ்டோரில் ஒருத்தங்க இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். பட் ப்ரொஃபஷனே கிளாஸிஃபைன் பண்ணாதது வந்து ஒன்று ஹோம் மேக்கர்ஸ். ஏன்னா வி சி a lot of ஹோம் மேக்கர் பேஷண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஜென்ரலாக ஹோம் மேக்கர்ஸ்? ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா we can segregate into two factors. மேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் டெலிவரி அண்ட் ஆஃப்டர் டெலிவரி. ஸோ இப்போ வந்து பிஃபோர் டெலிவரி அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபேஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி தே வில் பி டூயிங் சம் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ், பேசிக் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ். மேபி இஃப் தே ஆர் யங் அப்படின்னா ஜென்ரிக்காக அவங்களுக்கு இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் ப்ராப்ளம் ஆகட்டும், லோ பேக் ஆகட்டும், இல்லை நீ ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கும். பிகாஸ் அவங்க ஹவுஸ் ஹோல்ட் மட்டும் சம்டைம்ஸ் பண்ண மாட்டாங்க. They will be doing some gardening activities, they will be doing some other activities like அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், they will be doing some tailoring, இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனாலேயும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயின் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். முக்கியமாக அவங்களுக்கு வரக்கூடியது இந்த குதிங்கால் வலிங்க நிறைய, ஏன்னா கிச்சனில் நிறைய இருப்பாங்க. இப்போ இந்த குதிங்கால் வலி நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பெயின்றது இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டுக்கு மட்டும் வருது, எல்லாருக்குமே வருது. பட் ஏன் இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா the way they stand, do lot of cooking and other stuffs. ஸோ சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளோரிங் ஆகட்டும், இல்லை வந்து கிச்சன் ஸ்லாப்ஸ் ஆகட்டும், பிகாஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நார்மலாகவே நிறைய நேரம் கிச்சனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட். ஸோ they'll be standing for more than வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours. அப்போ என்ன லாங் ஸ்டாண்டிங் நின்றுட்டு இருக்கிறதே எங்கள் பிரச்சனை. அதே கம்மிங் டு த அதர் செக்டர் லைக் ஆஃப்டர் டெலிவரி. ஸோ அவங்களுக்கு என்னன்னா பேபியை ஹேண்டில் பண்ணணும், அண்ட் கிட்ஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், இல்லை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கேர் பண்ணிக்கணும், அண்ட் தே ஹேவ் டு கேர் தெம்செல்ஸ் ஆஸ் வெல். ஸோ அப்போ இட் பிகம்ஸ் லைக் எக்ஸ்ட்ரா பர்டன். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் டெலிவரி அவங்க ப்ராப்பராக ஒரு ஃபிட்னஸில் இல்லை, இஃப் தே ஆர் நாட் மெயின்டைனிங் எனஃப் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்நேட்டல் கேர் இல்லைன்னா தட் பிகம்ஸ் மோர் ப்ராமினன்ட் இன் அதர் இஷ்யூஸ். ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோர் டெலிவரிக்கு அப்புறம் கோர் ரொம்ப வீக்காக இருக்கும், யூரினரி இன்கான்டினன்சஸ் மாதிரி இருக்கலாம் அவங்களுக்கு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்டஸ் ரெக்டைன்னு சொல்லுவோம். ஸோ ஆல் தீஸ் காம்ப்ளிகேஷன்ஸோடு அவங்க இதெல்லாம் பண்ணும்போது the complication prevails for a longer period. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸோ we have to ensure that two factors here. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீலேயே நம்ம நிறைய விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணிட்டோம்னா போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பார்க்க தேவையில்லை. ஓகே, அதாவது இஃப் தே ஆர் பிளானிங் ஃபார் அ டெலிவரி அப்படின்னும் போது தே ஹேவ் டு என்ஷூர் தட் ப்ராப்பராக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் முன்னாடியே மெயின்டைன் பண்ணி போஸ்ட் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி டைம்லையும் சரி போஸ்ட் டெலிவரி தே ஹேவ் டு மெயின்டைன் இட். ஏன்னா இப்போ நிறைய அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ பிசிஓடிஸ் இருக்குது. ஸோ இல்லை பீப்புள் ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் ஒபிசிட்டி இஷ்யூஸ்னால அவங்க கன்சீவ் ஆகிறதுக்காக தே ட்ரை டு கெட் இன் டு லாட் ஆஃப் ஆல்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பீஸ் இதெல்லாம் போகும்போது என்ன ஆயிடுதுன்னா தி எண்ட் அப் வித் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே அவங்க physically they are very very வந்து பார்த்தீங்கன்னா weak. அப்போ the exposure to this all these things again adds more to it.
ஸோ அப்போ என்னன்னா நிறைய பேரெல்லாம் என்னன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் தேட்ஸ் அ நார்மல் கன்செப்ஷன் அண்ட் நார்மல் டெலிவரினா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகே. இஃப் இட் இஸ் டியூ டு சி செக்ஷன் ஆர் டியூ டு எனி வந்து பார்த்தீங்கன்னா ஐஐ ஆர் சம்திங் லைக் அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி டைம் ஆகுது ஓகே. ஃபிசிக்கலி அண்ட் ஆல்சோ மென்டலி ஆஸ் வெல். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 years அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ரியலைஸ் ஓ ஐ ஹவ் லாஸ்ட் மை ஹெல்த் அப்படின்ட்டு தான் தே வில் கம் பேக். ஓகே. ஸோ அப்போ ஹவுஸ் ஹோல்ட் ஒய்ஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ முன்னாடி பார்த்துக்கிறது எப்படி, அதே மாதிரி டியூரிங் த கன்சப்ஷன் இருக்கும்போது என்ன மாதிரி வந்து கன்சீவாக இருக்கும்போது என்ன மாதிரி பிளான் பண்ணணுன்றது அவங்க ஹெல்த்துக்கு போஸ்ட் டெலிவரியும் பிளான் பண்ணிக்கணும். இது இருந்ததுன்னா தே வில் நாட் ஹேவ் மேஜர் இஷ்யூஸ். அண்ட் இது இன்னும் ஒரு ப்ரிசைஸ்டாக நம்ம ஒரு பாயிண்ட்ல மேட்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி தேர் ஜாப், it is also the people who are there in the family as well. So சின்ன சின்ன விஷயங்கள் சப்போர்ட்டிவா அவங்களுக்கு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா they tend to have a lot of வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்டிங் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுவாங்க, கிளீனிங் அந்த மாதிரி சமயத்தில் they can have an alternate methods of cleaning, ஒரு மாபோ வேக்யூம் அந்த மாதிரி சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் தான் பண்ணுவேன் அந்த அடம் பிடிச்சி பட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா it helps them to maintain their health. Got it. Yeah. பட் இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு இந்த கன்சர்ன் இருக்குன்னு, ஏன்னா மைனர் பெயினாக இருக்கும், ஸோ அப்போதைக்கு அதை நெக்லெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எப்போ வந்து அவங்க ஆக்சுவலாக அதை கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு 3 விஷயங்கள் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ், நாட் ஓன்லி ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அலோன், ஃபார் எனி ஒன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். எப்போ ஒரு ஜாயிண்ட்ல வந்து ஒரு இறுக்கம் தெரியுதோ that is a first alarming sign that your joint is not functioning well ன்னு அர்த்தம். செகண்ட் இஸ் swelling. எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கம் வருது, அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெண்டிங் டு இன்க்ரீஸ் அந்த சைஸ் ஆஃப் த ஜாயிண்ட்டையே வந்து கொஞ்சம் பெருசாக காட்டுது, உள்ளுக்குள்ள ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகுது, இந்த மாதிரிலாம் வரும்போது தட் இஸ் அ செகண்ட் இண்டிகேஷன். தேர்ட் பிரைமரி இண்டிகேஷன் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் லைக் இட் இஸ் கெட்டிங் அக்ரவேட்டட் த்ரூ அவுட் த டே. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் இருந்த ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் ஸ்வெல்லிங்கும் வந்துடுச்சு, அடுத்தது த்ரூ அவுட் த டே அந்த வலி போயிட்டே இருக்கு. ஓகே. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எவிடென்ட் தட் இட் இஸ் கெட்டிங் வர்சனிங். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் வரும்போதே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த 2 ஃபேஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி இல்லை, இப்போ சிலருக்கு வந்து எடுத்தவொடனே ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங்கோடவே ஃபார்மேஷன் சம்டைம்ஸ் நடக்கும் பிகாஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இன்ஜுரிஸ் ஆர் சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த கரண்ட் ஹிஸ்ட்ரி வாட் தே ஆர் அண்டர்கோயிங், இட் குட் பி பிகாஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். இது புரிஞ்சுக்கிட்டு ஒரு கன்சல்டேஷன் அவங்க இமீடியட்டா ஆரம்பிச்சிட்டாங்கன்னா that will be always better. அங்க விட்டுட்டாங்கன்னா தான் அந்த பிரச்சனை. ஸோ அந்த ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் ஹேப்பன் இன் எனி ஜாயின்ட்ஸ், நாட் ஓன்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேலை செய்யறதுனால நிற்கிறதுனால முட்டியில தான் வரும்ன்றது கிடையாது. பேக் பெயின் தெரியலாம், ஷோல்டர்ல தெரியலாம், நெக்ல தெரியலாம், ஹிப்ல தெரியலாம், ஃபுட்ல தெரியலாம், ஈவன் சின்ன சின்ன ஜாயின்ஸ்ல தெரியலாம். தட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் அதர் மெட்டபாலிக் கண்டிஷன்ஸ் ஆஸ் வெல். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இட் இஸ் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் நின்னதுனால வேலை செஞ்சதுனால தான்ன்றது கிடையாது. வேலை செய்யறதுன்றது இட் இஸ் லைக் தேர் டியூட்டி, அதுக்கு பாடி சப்போர்ட் பண்ணலன்றதுக்கான இண்டிகேஷன் தான் அந்த ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ். புரியுது. ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறபடி ஒரு 3 லைக் ஸ்டிஃப்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது ஜாயிண்ட் மட்டும் இல்லாமல் எங்கே ஏதாவது ஸ்டிஃப்னஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணணும், அண்ட் ஸ்வெல்லிங் பார்க்கணும், அண்ட் தென் மூணாவது வந்து அக்ரவேட் போகிறது. இட் கெட்ஸ் ப்ரொலாங்டா ஒரு வேலை பண்ண அது மோசமாயிட்டே போகிறது. ஓகே. ஸோ இப்போ பட் ஐ ஹவ் பர்சனலி சீன் நிறைய ஹோம் மேக்கர்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஹோம் மேக்கர்ஸ் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னா, நான் நிறைய பேர் அவங்கள பார்த்துருக்கனால திருப்பி வரேன். பட் அகேன் திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரிபடி. ஸோ நிறைய பேரை பார்க்குறப்ப என்னன்னா, முதல்ல காலைல எந்திரிக்கிறப்ப ஹீல் பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு, இல்லை ஒன்றுமே இருக்காது. பட் ஃபஸ்ட்டு அந்த பாதம் வைக்கிறாங்க இல்லையா, தூங்கி எந்திரிச்சு அப்போ ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அகெயின் ஓவர் த டைம் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காது. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்காடா? ஸோ இதில் ஒரு சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடியே வந்து பார்த்தீங்கன்னா when I started my practice we have did it. ஸோ ஏன்னா நான் மயிலாப்பூரில் என்னோட ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரிங்ஸ் எல்லாம் அந்த பழைய காலத்தில் அந்த வீட்டு ஃப்ளோரிங்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த ஃப்ளோரிங்கில் இருக்கிற அதாவது சம்டைம்ஸ் வந்து மாம் அண்ட் டாட்டரோ இல்லை மாம் அண்ட் மதர்-இன்-லா இல்லை மதர்-இன்-லா வித் டாட்டர்-இன்-லா இவங்கெல்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை அவங்க பாருங்க எந்த வழியும் சொல்ல மாட்டேன்றாங்க, எனக்கு இப்போவே முடியல அப்படின்றது. இட் வாஸ் லைக் 2 பேருக்கு அந்த ஏஜ் ஃபேக்டர்ஸோட அந்த எப்படி சொல்லணும்னா டிஸ்டிங்டிவாக 2 பேரும் 2 ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. ஸோ வாட் வி ரியலி அண்டர்ஸ்டுட் இஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஹவு ஃபார் யுவர் ஃபுட் இஸ் பீயிங் ஏபிள் டு லோட் யுவர் பாடி வெயிட். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு கான்செப்ட் ஒரு ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லோடிங் அண்ட் அன்லோடிங். ஸோ அந்த லோடிங் அண்ட் அன்லோடிங் கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் பாடியோட
ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. Right. நம்மளால லோட் பண்ண முடிஞ்சதுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். லோட் பண்ண முடியலனா தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ். லோடிங்கிறது பேசிக்கா பாடியோட வெயிட் சொல்றேன். வெயிட் சொல்றேன். இப்போ நம்ம நிக்கும்போது நடக்கும்போது எல்லா ஜாயிண்ட்க்கும் ஈக்குவலி இட் கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். இப்போ நம்ம நிக்கிறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் பாடி வெயிட்ல இருந்து வர வெயிட் வந்து இட் ஷிஃப்ட்ஸ் டு யுவர் பெல்விஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்ஸ் டு யுவர் லெக்ஸ். இப்போ இந்த லெக்ஸுக்கு வரும்போது இப்போ மொத்த ஒரு கால்ல தான் நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரையும் வந்து இந்த கால் தான் தாங்க போகுது. இல்ல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லோடட் மச் மோர் தென் வாட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ சோ. இப்போ நம்ம ஒரு வேலை பண்றோம், நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வேலை இருக்கு, கூட வந்து இன்னொரு 5 வேலை கொடுத்தா எப்பா முடியலடான்னு சொல்ற கதை. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த லோடிங் அண்ட் அன்லோடிங் கான்செப்டை நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ண போறோம்ன்றது தான் விஷயம். ஸோ இப்போ இந்த லோடிங் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட மாதிரி இப்போ ஹீல் பெயின் உங்களுக்கு காலையில வருது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஹேப்பன்ட் இன் த ஃபீட். ஸோ கான்ஸ்டன்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃப்ளோரிங்ஸ் நம்ம முன்னாடி சொன்னதான். இப்போ ஏன் அன்னைக்கு இருந்த அந்த மலைப்பூடி இந்த மாதிரி இடங்கள்ல ஹோல்ட் ஹவுசஸ், இந்த நார்மல் சிவன் ஃப்ளோரிங்ஸ், நார்மல் அந்த மொசைக்ல இருக்கும்போது இல்லாத காம்ப்ளிகேஷன் வந்துன்னா பீப்புள் வி ஹவ் ஸ்டார்டட் வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் ஃபிளாட் சர்ஃபேசஸ். பட் அவர் பாடி ஹேஸ் அ கர்வேச்சர் இன் எவ்ரிதிங். இன்னைக்கு வந்து நம்ம எர்கனாமிக் சேர்ன்னு சொல்றோம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா முதுகு சப்போர்ட் பண்ணு, கழுத்தை சப்போர்ட் பண்ணு, ஒரு கான்டர் பில்லோ யூஸ் பண்ணு, இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்? பாடிக்குன்னு இருக்கிற ஒரு வளைவுகளை நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றோம்ன்றது ஒரு கொஸ்டின். ரைட். இப்போ எப்போ நம்ம சப்போர்ட் பண்ணலையோ அப்போ அதால ஓவரா ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ப்ரீவியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஏன் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா அவங்களோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில சொல்லுவாங்க நான் வாசப்படியில் தான் தலை வச்சு படுப்பேன், அந்த கர்வேச்சர்ஸ் இருக்கும், அண்ட் இந்த உலக்கையில தலை வச்சு படுத்துப்பேன் இப்படின்றதுலாம். ஸோ இட் இஸ் நாட் தட் வந்து அதுக்காக உலக்கையில நம்ம தலை வைக்க கூடாது. வாட் வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் அதை தான் இப்போ ஒரு கான்டோரா நம்ம மாத்திக்கிறோம். புரியுது. ஸோ அந்த வளைவுகளை நம்ம சப்போர்ட் பண்றோம்ன்றது. ஸோ அது ரிஜிடா இருந்த காலத்துல இப்போ போய் நம்மளால அந்த அளவுக்கு நம்ம மசில் ஸ்ட்ரக்சர்ஸோ இல்ல ஜாயின்ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா இல்லாதனால வி ஆர் கோயிங் ஃபார் சம்திங் விச் இஸ் ஃபிளெக்சிபிள். தி சேம் வே இப்போ காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் சர்ஃபேஸ் நடந்து பழகிறோம் ஃப்ரம் தி யங் ஏஜ். ஸோ இப்போ நம்ம சொல்றது இந்த ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யோசிச்சு பாருங்க. அப்போ இல்ல இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே கிரானைட்ல, மார்பிள்ல, மொசைக்ல மட்டும்தான் இருக்காங்க. வெளியே போனா கூட வந்து பாத்தீங்கன்னா the use of slippers and everything. They are not using barefoot walking. வெளியெல்லாம் யூஸ் பண்றதே இல்லை. போய் எவ்வளவு பேர் மணல்ல விளையாடுறோம், எவ்வளவு பேர் ஒரு புல்வெளியில நடக்கிறோம், எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெபிள்ல வாக் பண்றோம், இல்ல பீச்ல போய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நடக்கிறோம், ஓடுறோம். ஸோ இதெல்லாமே ஆர்டிபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயாவது பிரச்சனை வந்தா போய் பண்ணிக்கிறோமே தவிர நேச்சுரலா we are not doing these things. அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாத சமயங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த ஸ்டாண்டிங் இதெல்லாம் பண்ண அந்த ஃபிளாட் சர்ஃபேசஸ் இஸ் கெட்டிங் டூ மச் ஆஃப் இரிட்டேட்டட். இந்த ஃபேட் பேன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் கெட்டிங் டிஸ்டர்ப் பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ரொம்ப நேரம் நிக்கிறது, ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வேலைகள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இல்ல ஹார்ட் ஸ்லிப்பர்ஸ், ரப்பர் ஸ்லிப்பர்ஸ், இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா we have customized அவ்வளோ ஃபுட்வேர்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கோம். பட் ஒரு காலத்துல வந்து இந்த ரப்பர் செருப்பு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் திஸ் கம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் ஹை. ஸோ இப்போ யூஸ் பண்ணக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா சில கிராக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது டென்ஸ் டு கிவ் லாட் ஆஃப் ப்ரெஷர். அப்போ அந்த ப்ரெஷரிங் சிச்சுவேஷனை நம்ம எப்படி கம்மி பண்றோம் அப்படின்னா தான் இதை நம்ம முதல்ல அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின், அப்போ இந்த ப்ரெஷர் டூ மச் ஆஃப் from the flooring or the footwears they are using இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா automatically the structures in the ankle and the பின்னாடி இருக்க calf muscles இதெல்லாமே ஓவர் யூஸ் ஆகும்போது it becomes overstrain. அப்போ அதோட ப்ராப்ளம் என்னன்னா it cannot get relaxed. அதனால நான் நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கு அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ன்றது அந்த ஜாயிண்ட்ல டெவலப் ஆக ஆரம்பிக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் மசில் லிமிடேஷன்ஸ். அங்க சுத்தி இருக்கிற லிகமெண்ட்ஸ் ஆர் நாட் ஃபிளெக்சிபிள்னும் போது ஒன்ஸ் தே லேண்ட் ஆன் த ஃப்ளோர் ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தா இட் இஸ் நாட் கெட்டிங் ஸ்ட்ரெச்ட். அப்போ அந்த ஸ்ட்ரெச் ஆக முடியாதனால அந்த ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் அவங்க நடக்கும்போது ஃபீல் இட் லைக் ஓகே அந்த லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அங்க இருக்கக்கூடிய வலி தான் வந்து பார்த்தீங்கன்னா தே ஃபீல் இட் ஆஸ் லைக் ஒரு லிமிடேஷனா. முதல்ல லிம்ப் பண்ணி நடப்பாங்க, அப்புறம் ஒரு half an hour கழிச்சு feels better. So that is the first indication of the heel pain. Right. அது வந்து fasciitis தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். அடுத்த லெவல்ல இருந்து அது ஸ்பர் டெவலப் அதெல்லாம் அடுத்தடுத்த லெவல்ல போகுது. எஸ். ஸோ பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்குறப்ப ஃப்ளோரிங் மாற்ற முடியாது, ஏன்னா இப்போ கொஞ்சம் மாடர்ன் இதில் வந்து அதோடய போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கேசஸில் வீட்டுக்குள்ள ஃபுட்வேர் போட்டு நடக்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இல்ல வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் கண்டிஷன் வேர் தே ஆர். ஸோ இப்போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருக்காங்க அப்படின்னா தே கேன் ஸ்டார்ட் டூயிங் த ஃபுட் எக்ஸசைசஸ். ஸோ ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் அலோடு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ உங்கள் ஃபுட்னா இப்போ இதுதான் உங்கள் பாதம் அப்படின்னா இதில் அந்த குதிகாலில் மட்டுமே நீங்கள் ஒரு 51% வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் யுவர் பாடி வெயிட் இஸ் லோடட். ஸோ அந்த 51% இஸ் கான்ஸ்டன்ட்லி ஆன் த ஹீட்.
ஓகே மிச்சம் இருக்கிற 49 தான் இவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே அப்போ அதனால தான் நமக்கு குதிங்கால் வலி முதல்ல வருது. முதல்ல வருது. அப்போ அந்த 51% ஆஃப் லோடிங்கை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்கன்றது தான் விஷயம். ஸோ வி ஹேவ் டு என்ஷூர் தட். அதனால தான் சில பேர் இனிஷியலாக அந்த ஹீல் பெயின் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீல் ரைஸ்டாக ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல போகிற ப்ரெஷரை கொஞ்சம் கம்மி பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ நான் முன்னாடி சொன்னேன் வெயிட் லோடிங் பேட்டர்ன். உங்கள் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கெட்ஸ் டிஸ்டர்ப் பிகாஸ் ஆஃப் திஸ். எந்த ஒரு பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அலைன்மெண்ட் மாறுதோ ஆட்டோமேட்டிக்காக மல்டிபிள் ஜாயின்ஸ் வில் ஹேவ் அ ப்ராப்ளம். ஓகே இப்போ குதிங்கால் வந்து வலி வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு வலது காலில் ஒருத்தருக்கு வந்துருச்சு, தே வில் நாட் லோட் இட் ஆன் த ரைட் லெக், லெஃப்ட் லெக்ல லோட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஷிஃப்ட் ஆயிடுதுங்களா? ஸோ லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 இங்கே 50 கொடுக்கணும். தே கிவ் 30 ஹியர், இங்கே 70 போகுது. அப்போ தேவையில்லாம இந்த பக்கத்தில் இருக்க மசில் ஓவர் யூஸ் ஆகுதுங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த early phases-ல பார்க்கும்போது இந்த ஃபுட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷனாக அவங்களுக்கு தேவைப்படாது. வீட்டுக்குள்ள செருப்பு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் அப்போ வரப்போதில்ல. பட் when they move to the next phase, பட் அங்கேயும் யூஸ் பண்ணலாம். I'll tell you எப்போன்றது. பட் இப்போ அந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சர்ஃபேசஸில் வாக்கிங் பண்ணுறது, ஃபுட்டுக்கான ஒரு சின்ன சின்ன எக்ஸசைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது, லாங் ஸ்டாண்டிங் ரொம்ப நிற்காமல் பார்த்துக்கிறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்சிங் த பாஸ்டர்ஸ். இப்போ வலி இருக்கிற காலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. இப்போ கிச்சன் ஒர்க்கே பண்ணுறாங்கன்னா ஒரு மனம் மாதிரியோ இல்லை ஃபுட் ஸ்டூல் மாதிரி வச்சு தே கேன் பிளேஸ் தட் ஃபீட் ஆன் தட் எந்த காலில். அதே ஒரு பிரேக் எடுத்துக்கிற மாதிரி சொல்றீங்க. அப்போ அதே மாதிரி ஸ்டவ்ல ஒர்க் இருக்கும்போது மட்டும் நிற்கணும் இல்லையா, பக்கத்தில் ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கணும். இது வந்து எங்க ஏஜ்ல ஓகே. இதே கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும்போது டெஃபினெட்லி தே ஹேவ் டு சிட் அண்ட் டூ சம்திங். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு சேஞ்ச் த என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிச்சன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில கிச்சன் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக தே வில் டூ லாட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வேலை செய்யற மாதிரி இருக்கும். சிலது ரொம்ப சின்னதா இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லேயே பண்ணுவாங்க நிறைய பேர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலினால நீனியும் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல இருக்கிறவங்க தே ஹேவ் டு யூஸ் அ சாஃப்ட் ஸ்லிப்பர்ஸ். அது early phase-ஆ இருந்தால் கூட. ஏன்னா இப்போ ஏஜ்டா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் ஸ்லிப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா that will help them a lot. ஸோ தட் அந்த போகிற லோடை கம்மி பண்ணிக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் கேன் லோட் இட், பட் ஆனால் கொஞ்சம் மினிமலாக இருக்கிறது. புரியுது. அதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப நேரம் அவங்களால நிற்க முடியல, உட்காந்து எழுந்து பண்ண முடியாதும் போது அந்த உட்காந்து எழுந்துக்கிறதே உங்களுக்கு நீ பெயினியோ ஹீல் பெயினியோ கொடுக்குன்ற சமயத்தில் தே ஹேவ் டு யூஸ் அ ஸ்லிப்பர்ஸ். சாஃப்டாக இருந்தால் தட்ஸ் பெட்டர். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ லாங் டேர்ம்ல இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்குன்னா தட் இஸ் வென் தே ஹேவ் டு கெட் இன்டு அந்த ஒரு இன்டர்வென்ஷன் ஆஃப் கன்சல்டேஷன். ஸோ அப்போ அந்த கன்சல்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டு சி ஹவு திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் தேர். ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி தே ஹேவ் அ ஃபிளாட் ஃபுட்டா, இல்லை தே ஹேவ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு சில ஹை அண்ட் ஆர்ச்சஸ் இருக்கலாம், பெஸ்கேவஸ்ன்னு சொல்லுவோம், பிளேனர்ஸ்ன்னு சொல்றது ஃபிளாட் ஃபுட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷனா, இல்லை வெதர் தே ஆர் லோடிங் டூ மச் ஆன் ஒன் பர்டிகுலர் செக்மெண்ட். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்போ எப்படி சொல்லணும்னா ஃபுட் பிரிண்ட்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ அவங்களோட ஷூயோ இல்லை செருப்பியோ வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நீங்கள் வலது காலில் வெயிட் கொடுத்து நடக்கிறீங்களா, இடது காலில் எப்படி தேஞ்சிருக்காது. ஸோ வி கேன் சி த எண்ட் சர்ஃபேஸ் மார்க்கிங். ஸோ அப்போ வந்து எந்த இடத்துல ப்ரெஷர் ஜாஸ்தியாக சிலர் கிரேட் டோ கிட்ட மட்டும் தேயும், சிலருக்கு வேற எங்கேயுமே தேயாது. அப்போ இன்சோல்லையும் பார்த்தீங்கன்னா உள்ள தேஞ்சிருக்கும். அவங்க ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க, நான் 3 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா தான் ஆச்சு இந்த ஷூ, நான் ராசலியாக வாங்கினேன் அப்படின்னு. பட் 3 மாதம் தேஞ்சுன்னா தேஞ்சது தான், தூக்கி தான் போடணும். ஸோ யூ கான்ட் யூஸ் த சேம் திங். ஸோ அந்த வேர் அண்ட் டேரை வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டு எவாலுவேட். அப்போ அதையுமே வி ஹேவ் டு கன்சிடர். ஸோ அப்போ த கன்சிடரேஷன் ஆன் த ஹீல் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இது தேவைன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை லோட் பண்ணுற ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க இவங்க தே ஹேவ் டு கெட் பேக் டு யுவர் நியூ ஸ்லிப்பர்ஸ் ஈவன் இன்சைட் த ஹோம்.